பிரைஸ் தி லார்ட். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதரர்களே, சகோதரியர்களே, பல சகோதரர்களுக்கு ஆண்டவரை அறியாதவர்கள் அல்லது வேற்று மதத்தை சேர்ந்தவங்களுக்கு அன்பானவங்களே, அவங்களுடைய மனசுக்குள்ள ஏன் இவங்க இந்த கிறிஸ்தவங்க இயேசு கிறிஸ்துவை தெரு தெருவா சொல்றாங்க, ஊர் ஊரா சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த நற்செய்தி அறிவிக்கிறதை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி, பரலோக ராஜ்யத்தை பற்றி, சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த நற்செய்தி வீரர்களை குறித்து அவங்களுக்கு ஒரு ஏளனமான எண்ணம் கூட தோன்றும். இயேசு கிறிஸ்துவை மதிப்பு குறைவா கூட அவங்க எண்ணக்கூடும். ஏன் இயேசு அறிவிக்கப்பட வேண்டும்? உங்க எண்ணத்துல இப்படி ஒரு கேள்வி எழலாம். அன்புக்குரியவங்களே, ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா, வாங்கின அந்த பொருளை பத்தி நீங்க எவ்வளவு சந்தோஷமா அதனுடைய சிறப்பு தன்மைகள் எல்லாம் அதை பற்றி நீங்க அதனுடைய விலை பற்றி, அதனுடைய தரத்தை பற்றி எல்லாம் உங்களுடைய நண்பர்களிடத்துல பேசுறீங்க. அல்லேலூயா. உங்களுடைய உறவுங்களிடத்துல பேசுறீங்க, எவ்வளவு சந்தோஷமா பேசுறீங்க. நம்முடைய பெண்கள் பாருங்களேன், சகோதரியர்கள் ஒரு நல்ல புடவை எடுத்துட்டாக்கா, வீட்டுல துணி எடுத்தோம்னா அந்த துணியெல்லாம் போயிட்டு மற்றவங்களுக்கு அதை காட்டக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குதானே, இன்னும் நம்ம ஊருங்களில் இருக்குல்ல. அதை காட்டி, அதனுடைய நிறத்தை காட்டி, அதனுடைய தரத்தை காட்டி, அதனுடைய விலையை பற்றி பேசும்பொழுது அவங்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. அப்போ அந்த சகோதரி, அந்த சகோதரன் அதை பத்தி பேசும்போது மற்றவங்க கேட்குறாங்களே, கேட்குறவங்களுக்கு மனசுல என்ன உண்டாகுது? ஒரு ஆசை வருது, நானும் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது இல்லை? அப்போ அந்த நேரத்துல அந்த சகோதரனும் சரி, அந்த சகோதரியும் சரி, யாரா இருந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த எங்க வாங்கினாங்க அந்த கடையை பற்றி ஒரு இலவச விளம்பரத்தை கொடுக்குறாங்க. எதுக்காக? தன்னுடைய நண்பர்களிடத்துல அதை பத்தி பேசுறாங்க. ஏன் பேசுறாங்க அப்படின்னா, நான் வாங்கின ஒரு நல்ல பொருள், ஒரு நல்ல இடத்துல வாங்கினேன், தரமான ஒரு பொருளா இருக்கு, இதனால எனக்கு ஒரு நல்லது, சந்தோஷம், எனக்கு நான் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை அவங்களும் மற்றவங்களும் பெற்றுக்கொள்ளட்டும் என்று தானே நம்ம சொல்றோம். நீங்க சொல்றீங்க. அல்லேலூயா. அதே போலதான் இயேசு கிறிஸ்து. அன்பானவங்களே, அழிந்து போகக்கூடிய, கொஞ்ச காலத்துக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி அல்லது ஒரு கடையை பற்றி, ஒரு நிறுவனத்தை பற்றி நீங்க பெருமையா பேசுறீங்க அப்படின்னா, நித்திய ஜீவனின் அதிபதி ஆகிய என் ஆண்டவர், அன்பே உருவானவர், நிகரற்ற கடவுள் அவர், அவரை பற்றி நான் எவ்வளவு பேசணும்? அவரை நான் ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு உண்டான அந்த மீட்பை குறித்து, எனக்கு உண்டான நன்மைகளை பற்றி நான் எவ்வளவு பேச முடியும்? அதுக்கு இந்த ஜென்மமே போதாதுங்க, என் ஆயுசு போதாது. ஒவ்வொரு கிறிஸ்தவன் சாட்சி சொல்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அவர் செய்த நன்மைகளை எல்லாம், அவருடைய மகிமை மகத்துவத்தை எல்லாம் சொல்லணும்னா ஆயுசு காலமே போதாது. அல்லேலூயா. இப்ப நீங்க அந்த பொருளை பத்தி பேசுறீங்க. ஏன் பேசுறீங்க? அவங்களும் வாங்கட்டும், நல்ல பொருளை வாங்கட்டும். நாங்க ஏன் இயேசுவை சொல்லுகிறோம் அப்படின்னா, நான் பெற்றுக்கொண்ட அந்த மீட்பை, நான் பெற்றுக்கொண்ட விடுதலையை, நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை, முடிவில்லாத அந்த நித்திய ஜீவனை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல ஒரு லாபம் என்ன தெரியுங்களா? இயேசுவை சொல்லுகிறதுனால் வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு அப்படின்னா என்ன தெரியுமா? நீங்க தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நீங்க தான். எனக்கு அன்பான சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது உங்கள பல பேருக்கு இந்த கேள்விகளும் ஏன் இயேசுவை பற்றி சொல்லணுன்ற ஒரு கேள்வி வருது இல்ல? எதுக்காக வருது இல்ல? இன்னும் சில பாருங்களேன், சில சகோதரர்கள் சொல்றாங்க, இப்படி எந்த அதிகாரத்துல யார்கிட்ட அனுமதி வாங்கி நீங்க இயேசுவை இங்கு அறிவிக்கிறீங்க என்று கேட்கிறாங்க. அல்லேலூயா. யார்கிட்டையும் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் இந்திய அரசாங்கத்துல மத சுதந்திரம் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, மத சுதந்திரம். யாரும் எந்த மதத்தையும் அறிவிக்கலாம், பின்பற்றலாம். அல்லேலூயா. இது கிறிஸ்துவம் ஒரு மதம் இல்லை. நான் எப்பவுமே சொல்லுவேன், கிறிஸ்துவம் மதம் இல்லை, இது ஒரு அனுபவம்.
நான் பெற்றுக்கொண்ட ஒரு நன்மை, அதை அறிவிக்கிறோம். அது யார் வேணாலும் அறிவிக்கலாம். அதை தடங்கல் செய்யறதுக்கு தான் யாருக்கும் அதிகாரம் இல்லை. எந்த மதத்தினருக்கும் அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. இந்திய அரசாங்கம் எங்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு அந்த உத்தரவை, கட்டளை பிறப்பித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே கட்டளை பிறப்பித்திருக்கிறார். கவனிச்சு பாருங்க, மார்க் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்க காரியம். என்ன சொல்ற பாருங்க, உலகம் எங்கும் சென்று படைப்பு எல்லாவற்றுக்கும் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா. நற்செய்தி பறைசாற்றுங்க, முழங்குங்கன்னு சொல்றாரு. நற்செய்தி முழங்குங்க. அல்லேலூயா. நம்பிக்கை கொண்டு யாரெல்லாம் விசுவாசத்தை, நம்ம பறைசாற்றுகிற கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மீட்பு உண்டு. மீட்பு எதுல இருந்து மீட்பு? எல்லாத்திலையும் மீட்பு உண்டு. எல்லா துன்பத்திலையும், சாபத்திலையும், பிசாசின் பிடியிலிருந்தும், நரக ஆக்கினில் இருந்தும் மீட்பு உண்டு. அல்லேலூயா. நம்பிக்கை பெற்றவங்க நம்பிக்கை பெற்றவங்க தண்டனை தீர்ப்பிலிருந்து தப்பிக்கிறாங்க, நரக ஆக்கினில் தப்பிக்கிறாங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, எனக்கு அன்பானவங்களே, இயேசுவை விசுவாசிக்கிறதும் விசுவாசியாமல் போவதும் அவர்களுடைய விருப்பம், அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய எண்ணம், அது அவங்களுடைய சுதந்திரம் அது. ஆனால் இயேசுவை அறிவிக்க வேண்டியது எங்கள் மேல இருக்கிற கட்டாயம். அல்லேலூயா. கட்டாயத்தினால மட்டுமல்ல, அவர் மீது இருக்கிற அன்பினாலும், உங்க மீது இருக்கிற அன்பினாலும் இயேசுவை சொல்லுகிறோம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, நம்பிக்கை கொண்டவர்கள் திருமுழுக்கு பெறுவார்கள், மீட்பு பெறுவார்கள், நரக ஆக்கினையிலிருந்து அவங்க விடுவிக்கப்படுவாங்க, தண்டனை தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட மாட்டாங்க என்று வேதம் சொல்கிறது, இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா நம்பிக்கை பெறாதவங்க, இயேசுவை அறிவித்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க தண்டனை பெறுவர், நரக தண்டனை பெறுவர். அந்த வேதனை உங்களுக்கு வரக்கூடாது, உங்க ஆத்துமா அழிவுக்கு போகக்கூடாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, ஒரு முறை சிரியா தேசத்தினுடைய அரசனுடைய படை தளபதியாக இருந்த ஒரு மனிதன், அவர் பெயர் நாமான். அந்த நாமானை குறித்து நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். நாமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 2 அரசர்கள் அல்லது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாமான் யார்? அவர் ஒரு சிறந்த வெற்றி வீரர், நல்ல ஒரு பலசாலி, அரசனுடைய நல் மதிப்பை பெற்றவர். இப்படியெல்லாம் அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கு. முக்கியமா நாமானை பற்றி எழுதியிருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அவர் தொழுநோயாளி. அல்லேலூயா. அவர் தொழுநோயாளி. கவனிச்சு பாருங்க, சிரியாவுடைய மன்னன் இடத்துல இவர் ஒரு அதிபதியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு முறை சிரியா நாட்டினர் கொள்ளையடிக்க சென்ற பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தவள், ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு, இந்த இஸ்ரேலில் இருந்து அந்த பொண்ணு நாமானின் படை வீரர்கள், சிரியாவின் படை வீரர்கள் கடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. நாமானின் மனைவிக்கு அந்த பெண், அந்த சிறு மகள் பணிவிடை புரிகிறவளாக இருக்கிறார். அவள் சொல்லுகிறாள், இஸ்ரேலில தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறாரு, அவரிடத்துல நீங்க நாமானை அனுப்புனா, என் தலைவர் போனா அவர் சுகம் பெறுவார் என்று அந்த பெண்மணி சொல்லி அனுப்புகிறார். இந்த வார்த்தையை கேட்ட இந்த நாமான், மனைவின் வழியாக இந்த செய்தியை கேட்ட நாமான் தன்னுடைய அரசனிடத்துல சென்று உத்தரவை, ஒரு கடிதத்தை பெற்றுக்கொண்டு இஸ்ரேலின் அரசனிடத்துல காண்பிக்கிறார். இஸ்ரேலின் அரசர் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறதை படித்து விட்டு, நான் என்ன கடவுளா? இவன் வியாதியை நான் குணமாக்குறதுக்கு என்னால முடியுமா?
சிரியாவின் அரசன் என் மீது போர் தொடுப்பதற்காகவே இப்படி ஒரு தந்திரத்தை செய்கிறான் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, தன்னுடைய சட்டையை கிழிச்சுக்கிறான். அன்பானவங்களே, அப்ப எலிசா என்கிற அந்த தீர்க்கதரிசி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த மனிதனை என்னிடத்தில் அனுப்புங்க என்று சொல்லி அனுப்புகிறார். இப்போ நாமான் புறப்பட்டு போறார். நாமான் எலிசாவின் வாசலுக்கு போய் சென்று சேர்ந்ததும் இப்போ நாமானை பார்த்து எலிசா சொல்லுகிறார், இந்த யோர்தான் நதியில 7 முறை முழுகி எழுந்துருன்னு சொல்லிட்டு. இப்போ நாமானுக்கு கோபம் வருது. என்ன கோபம்? என் தேசத்துல இல்லாத நதியா இங்க வந்து மூழ்கி எழுந்திருக்கிறதுக்கு? என் தேசத்துல இதை விட சிறந்த நதிகள்லாம் இருக்குது என்று சொல்லி கோபப்படுகிறார். அப்ப அவனுடைய படை வீரர்கள் சொல்கிறாங்க, வேற எதையாவது சொல்லியிருந்தாலும் நீங்க செஞ்சிருப்பீங்க தானே, இப்ப அவர் சொல்றதை செய்யுங்களே என்று நாமானுக்கு அவர்கள் பதில் சொல்லும் பொழுது, நாமான் அவர்களுடைய வார்த்தையை கேட்டு என்ன செய்யறாரு, எலிசாவின் வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து 7 முறை முழுகி எழுந்திருக்கிறார். அவர் 7 முறை முழுகி எழுந்ததும் அவருடைய சரீரம் குழந்தையின் சரீரத்தை போல மாறினது. அல்லேலூயா! குழந்தையின் சரீரத்தை போல மாறினது. எனக்கு அன்பானவங்களே, இப்போ இந்த விஷயத்துல ஒரு முக்கியமா ஒரு காரியம் நான் சொல்றேன். இந்த எலிசாவினிடத்துல இந்த நாமான் என்கிறவன் வந்து அவன் நன்றியை செலுத்தி விட்டு காணிக்கைகளை கொடுக்கறான். அதை அவர் ஏற்றுக்கொள்ளல. இப்போ ஒரு வார்த்தை சொல்றான், என்னுடைய கடவுள், என்னுடைய அரசன் ரிமோன் என்கிற ஒரு தெய்வத்தை வணங்குகிறவனா இருக்கிறாரு. அவர் அந்த ஆலயத்துக்கு சென்று அந்த தெய்வத்தை வணங்கும் போதெல்லாம் நானும் தலை வணங்க வேண்டியதாக இருக்கும். அதை மட்டும் மன்னிப்பீராக என்று கேட்கிறார். அல்லேலூயா! நாமானுடைய வாயின் வார்த்தை இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை போல ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி தேவனை ஏற்றுக்கொள்கிறார். ரட்சிப்பை, மீட்பை பெற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா! மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுகிறார். இப்ப அவருக்குள்ள இன்னொரு போராட்டம். என் தலைவன், என்னுடைய அரசன் இந்த ரிமோன் என்ற அந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது நானும் முழங்கால் படியிருக்க வேண்டுமே, நான் என்ன செய்யறது என்று கேட்டு அதற்காக ஒரு என்ன சொல்றாரு, ஒரு விண்ணப்பம் பண்றாரு. எலிசாவும் அதுக்கு சரி, ஒண்ணும் இல்லை போங்கன்றார். ஏன் தெரியுங்களா, உங்கள பல சகோதரர்களுக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, எனக்கு தெரியும். நான் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளணும் விரும்புறீங்க நீங்க. ஆனா உங்க குடும்ப சூழ்நிலை, அதனால ஒரு பயம் இருக்குது. கவலைப்படாதீங்க. நீங்க எந்த கோயில்ல இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்கன்றதான் அவர் பாக்குறது இல்ல. உங்க இருதயம் நீங்க அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா அதான் பாக்குறாரு. நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு விடுதலை, மீட்பும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் தேவன், உங்களுக்கும் தேவன். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் நன்மை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! ஆகவே எனக்கு அன்பானவங்களே, கண்களை மூடி இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, யாரெல்லாம் என் வார்த்தைகளை கேட்டு உம்மிடத்தில் நெருங்கி வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய சமூகத்திலே இந்த நிமிடத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவங்க யாரோ அவர்களிடத்திலே உமது மகிமையை வெளிப்படுத்தும். அவருடைய கண்ணீர், துக்கங்கள், வேதனைகள் எல்லாம் மாறட்டும். தேவரீர், என் ஆண்டவரே, என் ஜெபத்தை மகிமைப்படுத்தும். உமது பிள்ளைகளை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவங்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இதை மற்றவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியம். God bless you.